யோசிக்கிறவர் இல்லையே. எத்தனை வாக் சிகாமணியவர், எவ்வளவழகா பேசக்கூடியவர் ஹனுமான், ஏன் யோசிக்கிறார்னு பார்த்தாள் சீதை. ஹனுமான் சொன்னார், நீ எதை பத்தி பேசுன்னு இருந்தாலும் சீதையே 4 மணி நாள் பேசுவேன், 40 மணி நாள் பேசுவேன். வியாக்கரணம் பேசணுமா, நவ வியாக்கரணம், மீமாம்சையா, நியாயமா, தர்க்கமா, சங்கீத சாஸ்திரமா, எதை பத்தி பேச சொன்னாலும் பேசுவேன். ஆனா வாயத்தரக்கச்சே தரக்க முடியாத அடச்சுடுற ஒரு விஷயத்தை பத்தி என்ன நீ பேச சொல்லிட்டே போ, எனக்கு வாய் வார்த்தை எழம் அறுக்கிறது. கம்பர் தெரிவிக்கிறார், எய்து அனம் உரைத்தலோடும் எழுந்து பேர்வு வகை ஏற வெய்து உரநடங்கும் மேனிவான் உர வெம்மி ஓங்க உய்தல் வந்து உற்றதோ என்று அறிவினீர் ஒழுகு கண்ணாள் ஐய சொல், ஐயன் மேனி எப்படிக்க அரிதி, என் ராமனுடைய திருமேனியை பத்தி நீ என்ன தெரிஞ்சிருக்கே, அடையாளம் சொன்னாத்தானே நீ ராமதூதன் என்னால நம்ப முடியும் என்று சீதை கேட்க, படியெடுத்து உரைத்து காட்டும் படித்தன்னு படிவம் பண்பின் முடிவு உள்ள ஓமம் எல்லாம் இலக்கணம் ஒழியும் முன்னர் துடியடை அடையாளத்தின் தொடர்வையே தொடர்ச்சி என்ன அடிமுதல் முடியின் காரும் அறிவுற அனுமன் சொல்லுவான். அனுமன் பேச ஆரம்பிக்கச்சேவே ஒரு சொல்லை எடுத்து ராமனுடைய அவயவத்தை விளக்கலாம் நினைச்சா சீதே சொல்லு வெட்கி ஓடுகிறது. நான் எந்த சொல்ல எடுத்து ராமனுடைய அழக சொல்லுவேன், படியெடுத்து உரைத்து காட்டும் படித்தன்று அவன் படிவம். ஒரு சொல்ல எடுத்து இவ்வளவு அழகன்னு சொல்லலாமான்னா அழக சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொல்லு பட்டு போற தொப்புள், அந்த தொப்புள வர்ணிக்கிறார் ஹனுமான். மேலே இருந்து ஒரு அவயவமாக வர்ணித்துக் கொண்டு வந்தார். கடைசியா தொப்புள வர்ணிச்சது ஏன் சுழிச்சென்று தெரியுமோ, தனக்கு தெரிந்த உதாரணத்தை சுவாமி கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்திலே தெரிவித்தார். சௌந்தர்யாக்கியா சரிதுரசி, பெருமானுடைய சௌந்தர்யம்ங்கிற நீர் அருவி, ஒரு அருவி மலை மேலேந்து கீழே கொட்டும், கொட்டின உடனே ஒரு நீர் நிலையில தேங்கும், அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். இவ்வளவு அகலத்துல கங்கை ஓடுறதுன்னு வச்சுப்போம், அகலமா ஓடுற வரைக்கும் ஒரு கட்டம் இல்லை நன்னா ஓடும். அகன்ற கங்கை எங்கேயான ஒரு இடத்துல குறுகலான இடத்துக்குள்ள போச்சுன்னா அங்கதான் சுழல் ஏற்படும். அகன்ற இருக்கிற இடத்துல போன ஜலம் இடம் போறாமல் குறுகி வந்தால் அவ்விடத்திலே சுழல் ஏற்படும். இப்ப பெருமானுடைய அழகுங்கிறது தான் பெரிய நீர் அருவி, அது மேலே இருந்து கீழே அப்படி கொட்டுறதான், திருமார்பல வந்து பட்டு தெரிக்கிறதாம், தெரிச்சு கீழ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது. திருத்தோள்கள் அகன்று பறந்து கொல்லியோ, அகன்ற காவிரி கங்கை ஆட்டம். அப்ப நன்னா ஓடிடுச்சு. இடுப்பு பெருமாளுக்கு சிறுத்து இருக்கு மொழியோ, அப்ப அந்த சௌந்தர்யம்ங்கிற 6 படி சிறுக்கிறது. சிறுத்தா என்னாகும், சுழல் வந்துடும் பார்த்தோம் இல்லையோ, அந்த சுழல் தான் கொப்பு. பெருமானுடைய நாபிங்கிறது எதுன்னா அவன் அழகென்னும் 6 கீழே ஓடி வந்து அகன்ற திருத்தோள்கள் வழியை இறங்கி கீழே போறதுக்கு இடுப்புல இடம் இல்லாமல் போக சௌந்தர்யாக்கியா தரிசரசி ஸ்தானால்பத்வாது மத்தியாவருத்தா, இடம் போராதபடியால சுழிச்சு தேங்கறதான். அதைத்தான் கூழன்னு சொல்லுவா போலே தானும் பிரமனை படைத்தான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகுணோதி தஸ்மையன்னு. அண்ணல் தன் திருமுகம் கமலம் ஆம் எனின் கண்ணினுக்கு உவமை வேறு யாது காட்டுகேன். பெருமானுடைய திருமுகம்ங்கிறது தாமரை அப்படின்னு சீத்தையை சொல்லிட்டேன்னா அப்புறம் கண்ணுக்கு சொல்றதை இடிக்கிறது எனக்கு. இப்ப கண்ணுன்னு சொல்லச்சே தாமரை நடும். உடனே என்ன கேட்பா, இப்பதானே முகத்தை தாமரை நீர், தாமரையிலேயே தாமரை பூக்குமான்னு, நிலத்துலதான் தாமரை பூக்கும். அப்ப தாமரையை கண்ணுன்னு சொல்லணும்னா முகத்தை நிலம்னு சொல்லணும். முகம் போச்சுக்காதா, நான் என்ன நிலமாட்ட வரண்டா கிடக்கிறேன் என்ன அது கேட்குமே. முகத்தை தாமரைன்னா கண்ணுக்கு கிடைக்கல, கண்ண தாமரைன்னா முகத்துக்கு கிடைக்கல. எந்த திருஷ்டாந்த சொல்லி ராமனை புரிய வைப்பேன். முத்தம் கொல்லோ முழு நிலவின் முறியின் திறனோ. சீதைக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. பேச்சுவார்த்தை இல்லைன்னு குழந்தைகள் இருந்தா நடுவில் அதுகளை வச்சுனாலும் பேசலாம். அவளுக்கு இன்னும் பிறக்க வேற இல்லையோ, அதனால நேரையும் பேசறதுக்கு முடியல. தசரதனையா கொண்டு வர முடியலன்னு வச்சுக்கோ. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிறதுன்னு வாய்ப்பு கிடைக்கல. 3 நாள் கழிச்சு சீத்தை யோசிச்சா, என்னதான் இருந்தாலும் நம்ம கணவன் பண்ணின விளையாட்டை இவ்வளவு பெருசாக்கி இருக்க வேண்டாம். அவன் நினைச்சிருந்தா என்னதான் இருந்தாலும் ஒரு சுமங்கலின் இடத்துல போய் குங்குமத்துல விளையாடினது என் தப்பு தானே, இது அவனும் தெரிஞ்சுட்டான். ஆனா புருஷோத்தமனுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு முடியல. அவளோ நாரியணா உத்தமா வதூகு, ஸ்ரீதேவி நாச்சியா நான் என்னத்துக்கு இவங்கிட்ட விட்டு கொடுக்கணும், அவளுக்கு மனசு வரல. அப்ப பார்த்து ராமன் ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தான். இதே மோதிரத்தை அன்னைக்கும் கையில போட்டு இருக்கணும். மெதுவா அந்த மோதிரத்தை கழட்டி இப்படி கீழே நழுவு விட்டுட்டாங்க. சீத்தை உடனே தான் உட்காண்டிருந்த ஊஞ்சல்ல இருந்து எழுந்து போய் தேடுறாப்புல தேடி அந்த மோதிரத்தை கொண்டு மோதிரம் கிடைச்சுட்டே அப்படின்னு சீத்தை கொண்டு ராமன் கையில கொடுத்தான். மோதிரம் என்று தொலைஞ்சு படுத்து யாரானு கண்டுபிடிக்கிறவா இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு ராமனு சொல்ல, சீத்தை போய் தேடி கண்டுபிடிச்சு தோருக்கேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாலாம். இப்ப சீத்தை நினைச்சுக்கிறா, அந்த மோதிரம் தானே என்னையும் ராமனையும் அன்று சேர்த்து வைத்தது. ஆனா ஹனுமன் என் நிலைமை இன்னைக்கு பாத்தீரா, 100 யோஜனை சமுத்திரம் எனக்கும் ராமனுக்கும் இடையிலே என்றுண்டு. ஹாரோபி நாற்பித கண்டே ஸ்பர்ஷ சம்ரோத பீருணா. பிராட்டி நீண்ட நீண்ட அங்கிகள்லாம் போட்டுக்க மாட்டாளாம், திருவாபரணங்களே சாத்திக்க மாட்டாளாம்.
ராமன் அவளை அணைக்க முற்படும் போது ராமன் திருமேனிக்கு உருத்துமேனுட்டு கழுத்துல போட்டு ஆபரணத்தையே கழட்டிடுவள். அந்த அளவுக்கு ராமனுக்கு நடுவுக்கு இடையில எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவள் இன்னைக்கு 100 யோஜனை விஸ்தீர்ண சமுத்திரமே ஏற்பட்டதுனால் துன்பப்பட மாட்டாளா? அன்னைக்கு ராமன் நடந்த கதையை நினைச்சு சிரிக்கிறா. விட்டு பிரிஞ்சிருக்கவே நினைச்சுன்னு அழறதுக்கு ஆரம்பிச்சுடுறா. மாறி மாறி சிரித்து மழுதும் இருந்து பசியால் இடர் உழந்தவர்கள் எய்தும் அருந்தும் அமுது ஆகியது. அண்ணா பசி தீர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படச்சே அமுதத்தை போல ஆகியது கணையாழி. அபாரமா அஜீர்ண வியாதி இருக்கிறவாளுக்கு மருந்த போலே ஆகியது கணையாழி. அதுவே மருந்து, அதுவே விருந்தாக சீதை ஆனந்தமாக இருந்தால் இத்தகையளாகி உயிர் ஏமுற விளங்கும் முத்த நகையாள் விழியில் ஆலிமுலை முன்னில் தத்தி உக மென் குதலை தள்ள உயிர் தந்தாய் உத்தமன் என இணைய வாசகம் உரைத்தாள். அனுமன் எனக்கு நீ உயிரையே மீட்டு கொடுத்திருக்கிறாள் என்று சீதை தெரிவிக்க 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் பேச தொடங்கினார்கள். எது என்னான்னு பேசிக்கொண்டு சரி வந்துட்டோம், பேசாம சீதையை பார்த்துட்டு திரும்பி போடலாமா? அனுமானுடைய மனசுக்கு தோணித்து, இல்ல எதுக்கு திரும்பி போனோம், ராமங்கிட்ட பேசணும், அங்க இருந்து இந்த 70 வானர சைன்யத்தை கூட்டின்னு வரணும், நான் ஒத்தன் தாவரத்துக்குள்ள இது போரும் இருக்கு, இது இத்தனை குரங்க வேற நாம எங்க எழுச்சினது பண்ண அனுமானுக்கு தோணித்து சீதையனுடைய திருவடிகள்ல விழுந்தார், வணங்கி பிரார்த்தித்தார். பாம்து பிருஷ்டகதாம் திருத்வா சந்தரிஷ்யாமி சாகரம், இப்பவே ஏரியன் முதுகிலே ஆரோணித்து விடும். 10வது நிமிஷம் ராமன் திருவடிகளில் கொண்டு போய் சமைச்சு விடுறேன், போருமே, இங்க எதற்கு நீ துன்பப்பட வேண்டும் பிரார்த்தித்தார். அதை இங்கு தெரிவிக்கிறார். நையுறு சிந்தைகள் நயன வாரியன் ஐய நீ அளப்ப அரும் அரக்கர் நீந்தினை எய்தியது எப்பரிசு இயம்புவா என சுருங்கு இடை உன் ஒரு துணைவன் தூயதாள் ஒருங்கிடை உணர்வினோர் ஓய்வியல் மாயின் பெருங்கடல் கடந்தனர் பெயரும் பெற்றி போல் கருங்கடல் கடந்தனன் காலினால். நான் தாண்டி வந்திருக்கேன் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு காலினால், ஆகாசத்திலே தான் பறந்து வந்தேன். இதெல்லாம் சீதை கேட்டுக்கிறான். நீ எப்படி அங்கிருந்து தாவி வந்தாய்? ராம வைபவத்தால் ஆகாசத்துல தாவி வந்தேன். தாவணம்னா உருவம் எப்படி போரித்து உனக்கு? உடனே பெரிய உருவத்தை எடுத்து காட்டுறார் அனுமான். சுட்டினன் நின்றனன் தொழுத கையினன் விட்டு உயர் தோழினன் விசும்பின் மேற்கு உயர் எட்ட அருநடு முகடு எய்து நீளுமேல் முட்டுமென்னு உருவோடு வளைந்த மூர்த்தியான். சீதை பார்த்தா இவ்வளவு பெரிய உருவத்தை நம்ம பர்த்தா திரிவிக்ரமாவதாரம் பண்ணிருக்கிறச்சே கூட இப்படி வளர்ந்தது கிடையாதுன்னா இந்த ஹனுமான் இவ்வளவு அழகா வளர்ந்திருக்காரே. உடனே கம்பர் தெரிவிக்கிறார், என்னதான் இருந்தாலும் மனைவிக்கு கணவனை விட பிள்ளை நடக்கிற பாசம் இருக்கும்னு சீதை இங்கே சொல்லிக்கிறாங்கிறார். திரிவிக்ரமாவதாரத்தளவா ஹனுமான் வளர்ந்திருப்பார் இல்லை, இருந்தாலும் திரிவிக்ரமாவதாரமானது பர்த்தா பரமேஸ்வரன், அது என்ன பெருசா சொல்லிக்கணுமா? இப்ப பண்ண வேண்டியது அவர் வேலை சொரூபம் பண்ணிட்டு போனார். ஹனுமான்கிற தன் குழந்தை வளர்ந்தான்னு தானே சீதை காசை. அதனால் அவளை தெரிவிக்கிறாள், ஏன் இலது ஒரு குரங்கு ஈது என்ன சேனுயர் பெருமை ஓர் திறத்து அன்னு என நான்னுறும் உலகையெல்லாம் அளந்த நாயக்கன் என் பர்த்தா ஒரு நாள் திரிவிக்ரமனாக. அதனால பார்த்துட்டு போவோம், இவனை பார்க்கறதுக்கு என்ன வழி சொல்லி அனுப்பிச்சாலாம் பாப்பனா, அடிதான் வழி அப்படின்னு நினைத்தார். கிடுகிடுன்னு பக்கத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் முறித்து புகட்டார். சம்புமாலி வந்தான் ஒழித்தார், அக்ஷகுமாரன் வந்தான் ஒழித்தார், பஞ்ச சேனாபதிகள் வந்தான் ஒழித்தார். வேற வழி இல்லாம ராட்சசால் நாம் பயந்து போய் நேர ராவணனிடத்துல சொல்ல இந்திரசித்தே வந்தான் ஒழித்திருப்பர்